நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ தனுஷ ராசி உத்திராடம் நட்சத்திரம் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு? பொதுவா இந்த உத்திராடம் அப்படின்றதே சூரியனோட நட்சத்திரம்மா. தனுசு அப்படின்றது குருனோட ராசி. என்னுடைய அதீதமான அறிவு, என்னுடைய நார்ம்ஸ், டேர்ம்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இது எல்லாத்தையோட தான் நான் வாழ்வேன் அப்படின்றது குருக்கே ஒரு கேரக்டர். அது எல்லாத்தையும் இன்னும் வந்து ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நான் வந்து சக்சஸ்க்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிப்பேன். ஆமா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவும் சூரியனும் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் பர்சனாலிட்டிஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க எவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தாலும் இவங்களை சார்ந்த நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது வரதான் செஞ்சிச்சு. நான் என்னமோ ரொம்ப பர்ஃபெக்டா தான் இருக்கேன், ஆனா என்ன சார்ந்தவங்க எல்லாருமே இடியட்ஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிதான் இருந்துச்சு. இப்ப அப்படிதான். ஏன்னா சனி வந்து அர்த்தாஷ்டம சனியா வந்த பின்னாடி இவங்க எல்லாமே கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இப்ப குடும்பத்துல இருக்க உறுப்பினர் என்னோட கண்ட்ரோல்ல இல்ல, அவங்களே எனக்கு எதிரியா மாறிட்டாங்க. வேலை செய்யற இடத்துல நான் 20 வருஷமா வேலை செஞ்சேன். வேலை செய்யற இடத்துல இருக்க என்னோட பாஸ் முதல் கொண்டு என் கீழே வேலை செய்யறவங்க முதல் கொண்டு எல்லாருமே எனக்கு எதிரியா மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. சமுதாயத்துல யாரை பார்த்தாலும் என்ன டார்கெட் தான் பண்றாங்க, என்ன ஃபோக்கஸ் தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கும் மேலே ஹெல்த்தும் என்ன டார்கெட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. என் குழந்தை தான் எனக்கு உயிர், அதுவும் என்ன டார்கெட் பண்ணுச்சு. ஆக மொத்தம் எல்லாரோட டார்கெட்டும் நானா இருந்தேன் அப்படின்ற ஒரு அமைப்பு தான். ஆனா அது கூட 6ஆம் மாசம் வரைக்கும் தான்மா. 6ஆம் மாசத்துக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, குரு பயிற்சியாகி குரு வந்து மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி எந்த விதத்துல வந்து அர்த்தாஷ்டம சனியா இருந்து இவங்களுக்கு இந்த மாதிரி தொல்லைகள்லாம் கொடுத்திருந்தாரோ ஒரு அமைதியாக போறாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கு மேல ராகு பகவான் 3ஆம் பாவம் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப சேனலைஸ் பண்ணி ரொம்ப எனர்ஜியை சில நேரம் தப்பான விஷயத்துல இவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க. தப்பான விஷயம் இவங்களுக்கு வந்து சுய ஜாதகத்துல ஒரு சொந்த தொழில் செய்யறதுக்கான பிராப்தமே இருக்காது. ஜோதிடர்களையும் பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு ஆனா எனக்கு என்னோட கனவு, நான் சொந்த தொழில் செஞ்சுதான் இதுக்கு நான் கடனை வாங்குவேன், என்னால முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ்னால இவங்க அந்த மாதிரி தப்பான விஷயத்த திங்க் பண்ணிட்டு அதுலயே வந்து இவங்க லைஃபை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு. சிலர் வந்து பாத்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் வந்து எழுதுவேன், கவர்மெண்ட் வேலை தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஓடுவாங்க. ஆனா அவங்க சுய ஜாதகத்தை பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை செய்யறதுக்கான பிராப்தமே இருக்காது. அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷம் 10 வருஷம் அவங்க வாழ்க்கையில இழந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி கஷ்டப்படுறதுக்கான வழி வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது. அதே மாதிரி கேத்து பகவான் 9ஆம் பாவம், ஹையர் எஜுகேஷன், வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம். அப்பானோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. இவங்களுக்கும் அப்பாக்குமான ரிலேஷன்ஷிப்ல ஒரு கேப் அப்படின்றது வரும். பெருசா ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இருக்காதுமா. அப்பாவுக்கு ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்கு, பிபி இருக்கு அப்படின்னா அது பிளக்சுவேட் ஆகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் கூட உண்டு. இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் 8ல போறாரு. குரு 8ல போறதுனால சேர்க்கையில கவனம் வேணும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் வேணும். மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸ் அப்படின்னு பஞ்சாயத்து, ஆமா அதை நாங்க வந்து அவுட் சைட் த கோர்ட் செட்டில் பண்ணிக்கலாமா, அப்படி செட்டில் பண்ணிக்கணும் நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா குரங்கு ஆப்பத்தை பங்கிட்ட கதையாயிடும். அந்த நடுவுல வரக்கூடிய மத்தியஸ்தர்கள் நம்மள புடுங்கி தின்றதுக்கான வழியும் வாய்ப்பு உண்டு. அவங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு அப்படி பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பா. இவங்க எந்த கோயிலுக்கு போலாம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம சிவன் கோயில்ல போயிட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு சிவனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது நிறைய நெய் விளக்கு ஏற்றுறதே போதுமானது, நிறைய நற்பலன்கள் கொடுக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்கம்மா. என்ன நம்ம சொன்னாலும் இது வந்து கோச்சார பலன் தான், புரியுதுங்களா? கோச்சார பலன் 100% ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னா ஒர்க் பண்ணாதுமா. 50% தான் கோச்சார பலன், மீதி 50% நம்மளோட சுய ஜாதகம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்கள்லாம் வந்து ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. அதாவது ரிஷபம் கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சூப்பரா இருக்குமா. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்தியம வயசு ரிஷபமா இருந்தா கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு தசையில இருப்பாங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். உன்னை கெடுக்காம உன்னை முன்னேற்றவே மாட்டான். கண்டிப்பா நீ கெடுவ, ஏதோ ஒரு விதத்துல நீ அஃபெக்ட் ஆவ, நீ சஃபர் ஆவ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப ரிஷபத்தை பேஸ் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மேல ரிஷபம் சூப்பரா இருக்கு, ஆனா அவங்க சுய ஜாதகத்துல சனி தசையில இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்துல எங்க இருக்கான் அப்படின்னா
7ல இருப்பான். ஓகே 7ல இருப்பானா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பெரிய சண்டை வந்து 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன எல்லாம் ரிஷபம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் இல்லாம சொல்றீங்க. நானும் என் கணவனும் பிரிஞ்சே போயிட்டோமே. நானும் என் கணவருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடைவெளி வந்துருச்சு. பெரிய சொல்றதே நடக்கலையே. இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை என்னன்னா, ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிஷபராசியில. இப்ப எல்லா ரிஷபத்துக்கும் இது நடக்குமா? சுய ஜாதகமும் ஒண்ணு. சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான், தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா. பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு. தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அப்ப தசநாதன் அங்க ப்ரையாரிட்டி. தசை என்ன தசை நடக்குது, என்ன அந்தர் தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. தசநாதன் சூப்பரா இருந்தா 100% நம்ம சொல்றது நடக்கும். தசநாதன் மட்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம அதாவது மட்டமா இருக்கான்ற சென்ஸ் நல்ல பொசிஷன்ல இல்ல, அதுக்கும் மேல அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இல்ல, நட்சத்திர சாரம் வாங்குறவரும் நல்லா இல்ல, அதுக்கும் மேல பாபரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வச்சு செய்வான். இந்த நம்ம சொன்னக்கூடிய பலன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக அழகா பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.